பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். அவள் நெறிந்த கருங்குழலை நேர்கொண்டு பார்த்து விட்டால் கருத்த கார்முகிலும் கனப்பொழுதில் மழை பொழியும். அவள் சுளித்த இதழழகை ரவியது பார்த்து விட்டால் உதித்த இளம்பரிதி உடனே உதிர்ந்து விழும். மரகதமாய் கிறங்கடிக்கும் மந்தார வனப்பு கண்டு வட்ட நிலா இறங்கி வந்து வஞ்சியொடு விளையாடும். சித்திரத்தை வென்றிருக்கும் சின்ன மகள் அழகு கண்டு கானகத்து மயிலினங்கள் கன்னியொடு நடை போடும். செவ்விதழின் குளுமையிலே சிறபுஞ்சி தோற்றுவிடும். காரிகையின் கண்ணழகோ கல்லெடுத்து ஊற்றிவிடும். முல்லை அவள் முன்னழகு மோகத்தீயை மூட்டிவிடும். இவ்வுலக அழகையெல்லாம் இவள் இடையழகே காட்டிவிடும். கண்ணிலே காந்தம் வைத்து கன்னத்தில் கனகம் வைத்து இதழிலே மதுவை வைத்து இடையழகில் இன்பம் வைத்து கனகமலர் கொத்துகளை கழுத்தின் கீழ் பதித்து வைத்து பூமி கொண்ட பூவையெல்லாம் புடவையாக கொண்டவளே, வேள்வி பயனாக வாய்த்த எந்தன் வெண்மதியே, கண்ணுள்ளே வைத்துன்னை காத்திடுவேன் கண்மணியே. பாவைதனை அறிய வைத்த கண்விழியின் பாவையே நீ, என்னவளை இருத்த வேண்டும் இடமளித்து போவியோ நீ. பாவைதனை அறிய வைத்த கண்விழியின் பாவையே நீ, என்னவளை இருத்த வேண்டும் இடமளித்து போவியோ நீ. திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 113. காதற் சிறப்புரைத்தல். குறள் எண் 1123. கருமணியிற் பாவாய் நீ போதாயாம், வீழும் திருநுதற்கு இல்லை இடம். பொருள்: நான் விரும்பும் என் காதலிக்கு என் கண்களில் இடம் கொடுக்க வேண்டும். ஆதலால் என் கண்ணில் உள்ள கண்மணியின் பாவையே, அவளுக்கு நீ இடமளித்து என் கண்ணை விட்டு போய்விடு.